ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வாரம் 2 டேஸ் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ இந்த 2 டேஸும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத மோஸ்ட்டாக எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாமே ஒரு vlog மாதிரி ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு கேஷுவலான vlog மாதிரி தான் இருக்கும். இப்போ மார்னிங் தான் வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்களோட இன்னொரு தோட்டம், அந்த தோட்டத்தில் 2-3 வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு அப்பா கூட கிளம்பிகிட்ருக்கோம். இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஷார்ட்கட்டில் நாங்கள் வந்துக்குவோம். மெயின் ரோடு வழியாக சுற்றி வந்தோம்னா நேராக எங்களோட பழைய வீட்டுக்கிட்டேயே போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த தோட்டம் ஃபுல்லாக தென்னை மரம் தான் வச்சுருக்கோம். அப்படியே தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு அப்படியே எங்களோட பழைய வீட்டுக்கிட்ட நடந்து போகிறோம். ஏய் சூப்பரா. உனக்கு அப்பச்சி ஒன்று எடுத்து தருனடா. தண்ணி போகும். ஆமாடா. இங்க போதான் வந்திருக்கோம் நம்ம. இங்க போ கால இங்க பார்த்து கால் சார்ந்து இருக்கு. ஆமாடா. இது என்ன சூப்பரா பாத்தியா? வீடு மாதிரி சூப்பரா பாத்தியா? வீடு மாதிரி சூப்பரா இருக்கா? இதுதான் மரம் குடிக்கலாமா? மரம் குடிக்கலாமா? ஒடிச்சலாமா? கையை வாசி மேல அங்க அப்பச்சி கொண்டு வருதுடா உங்களுக்கு மயில் இருக்க. ஏய் உன் கையில தானே இருக்கு ஜித்தோ. உனக்கு ஒண்ணு போது, பெருசா இருக்குல்ல. எங்க ஏய் ஜீவித்து சூப்பரா இருக்குடா. எதுக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு எதுக்கு அக்க? அப்படியே எங்கள் தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டே எங்கள் பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட பழைய வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த செங்கல் வச்சுருக்கிற இடத்துல தான் எங்கள் பழைய வீடு இருந்துச்சு. இப்போ பெரியப்பா பெரியம்மா வீடு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே இடிச்சிட்டோம். இப்போ வீட்டு வேலையும் எங்கள் பெரியப்பா பெரியம்மாவோடது முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இங்கே இந்த செவந்தி செடி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த டைம் இதுலேருந்து ஒரு நாற்று எடுத்துகிட்டு வரல. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நாற்று எங்கள் மாடி தோட்டத்துக்காக எடுத்துகிட்டு வரணும். மொட்டை ஜீவித் எப்படி போயிட்டுருக்கான் மத்தியா?
இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பாவை விட்டு 2 பேர் ஒரு நிமிஷம் கூட நகர்றதில்ல. அப்பா கூடவே தான் இருக்காங்க. குட்டீஸ் 2 பேரும் இளநீ கேட்டாங்க. சரி போட்டு தோட்டத்துக்குள்ளேயே இளநீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இருக்கா குடிச்சிட்டியா? கொண்டா. ஒன்னும் கிடக்க நீ குடிங்க அப்பா போகுது 2 பேரும். குடி ஃபுல்லாக குடி பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ச்சி குடி. எனக்கு மாற்றி கொடுப்பா. எனக்கு அது எனக்குதான். குடிங்க வேணும். ஒன்னும் மரத்தில் கிடக்க போட்டு வந்து கொடுக்குறேன். வாய் முடியலடா, அப்படிதானே குத்து. அதுக்குதான் சொன்ன முடியாதுன்னு. வாய் வை, அப்படிதான் இருக்கும். வாயில வையது இப்படி வைக்கும்டா. வெய்யடா வாயில. எப்படி இந்த வாயில வெய், வாயில வைக்கோன்னு புடிச்சுக்கோ. நம்ம ஒரு நாள் தூக்க முடியாதுன்னு நான் கொஞ்சம் முடிச்சுக்கோ. நித்து உனக்கு இப்படியா குடிக்கிறியா? இங்க வா, ஒடியாந்து நீங்க ஓட்டக்கிட்ட வாய் வை மேல. ஸோ போன அன்னைக்கு நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்படியே தான் தோட்டமெல்லாம் சுற்றிட்டு வீட்டில் சாப்பிட்டு ஜாலியாக அன்றைக்கி டேயை ஸ்பெண்ட் பண்ணோம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் காலையிலேருந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, வீட்லேயே தான். ஸோ மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு போர்டை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், ஜேகே சில்க்ஸ். இது வந்துட்டு வாகரையாம்பாளையமில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸில். இந்த ஊரில் வந்துட்டு சேரீ நெய்வாங்க. அங்கேருந்தே வாங்கி எங்கள் வீட்டில் சேல் பண்ணுறாங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இப்போ பொங்கல் வருது, சரி அதுக்கு நான் ஒரு சில்க் சாரீ மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்பா எங்கே போகலாம், எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்துட்டு இங்கே ரீசெண்டாக போய் சாரீ எடுத்ததில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே கூட்டமும் ரஷ் அதிகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் போய் பார்த்துட்டு வரலாம், கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சா எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. சில்க் சாரீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே நெய்யர் இடத்துலேருந்தே கொண்டு வரதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. 2000லேருந்து ஸ்டார்டிங். நான் ஒரு 3000 அந்த ரேஞ்சில் பார்த்தேன். ஒரு டிசைன்லேயும் நிறையா கலர்ஸ் காமிச்சாங்க. நான் வந்துட்டு சில்க் சாரீ சிம்பிளாக ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸோட கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1500 அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறையா டிசைனில் இருந்துச்சுங்க. இங்கே எல்லா டைப் ஆஃப் சாரீஸும், சில்க் சாரீஸ், சில்க் மிக்ஸ்டு சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சாரீஸையும் நல்லா பொறுமையாக உட்காந்து நம்மளுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே விரித்து காமிச்சாங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே மோஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு சாரீ செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு சில்க் காட்டன்லேயும் ரொம்ப பிடிச்சது. இது வந்துட்டு ஷாப்பில் வீடு மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேல் பண்ணுறாங்க. அப்பப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ என்னென்ன சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில்க் மிக்ஸ்டான சாரீ, டார்க் க்ரீன் கலரில், முந்தானி மட்டும் ரோஸ் கலரில் வரும். முந்தானி அந்த ப்ளவுஸும் ரோஸ் கலரில் வரும். ஸோ இந்த சாரீ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் இது என் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில்க் காட்டன் சாரியில் லைட்டாக டிசைன் வந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில்க் சாரீ. இதுதான் ஆக்சுவலாக பொங்கலுக்கு நான் கட்ட போகிறேன். இந்த சில்க் சாரீ வந்துட்டு ஒரு டபுள் கலர் மிக்ஸ்டான சாரீ. ஒரு ரோஸ் கலரும் கீழே வந்துட்டு இந்த ஆரஞ்சு ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடைக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் கொஞ்சமாக வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாலாம் இருக்குது. சரி அதெல்லாமே பொரிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஈவினிங் ஒரு 7 o'clock அப்படி வருவார். வந்த உடனே கிளம்பிடுவோம். அம்மா பார்த்திங்கன்னா பக்கத்தில் சித்தப்பாங்க காட்டுக்குள்ளே இருந்து ராகி கொண்டு வந்திருந்தாங்க. ராகி கருதுன்னு சொல்லுவாங்க இதைய. அதாவது இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்தோம்னா இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ராகி. இது வந்துட்டு கொஞ்சம் பச்சையாக, அந்த கருது கொஞ்சம் இப்படி பச்சையாக இருக்கும்போதே நம்ம பொரித்து இந்த கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஊதுனோம்னா அதோட பொட்டு எல்லாமே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருக்கேன். எங்கள் தோட்டத்திலேயே போடுவோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்த உடனே கிளம்பிடுவோம். இவங்க 2 பேர்த்தோட சேட்டைக்கு அளவே இல்லைங்க. வெளியே பாரு கட்டல் கொண்டு வந்து போட்டு 2 பேரும் விளையாடிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அம்மா அப்பா இவங்க 2 பேரும் பண்ணுற சேட்டைகளை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. மூக்கு விரிச்சு கவி, உனக்கு என்ன தெரியுது? இங்கே சித்தி விரிப்பா பாரு. சித்து மூக்கு விரி. இங்க அடி அடிடானி. இங்க பாரு சாமி, காலை பின்னாண்ட வை. ஒரு காலை தூக்கி பின்னாண்ட வை.
ஆஹா ஒரு காலை பின்னாடி வச்சுக்கணும் மயிலு. முன்னாடி தூக்கக்கூடாது, பின்னாடி தூக்கு. பின்னாடி தூக்கு. இப்படி பின்னாடி பின்னாடி. ஜித்து பாரு, ஜித்து அங்கே போய் தள்ளி நில்லு. ஃபோனில் தெரியல மயில. அங்கே பாரு, ஜித்து பாரு, ஜித்து பாரு தங்கா, ஜித்து பாரு. காலை பின்னாடி தூக்கிக்கோ. இப்படி அப்படி சூப்பர். அப்படி தூக்கிட்டு நோண்டிடி. முடியலையா? சரி, அதே மாதிரி பண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணினா பழகிடு. அவ்வளோதாங்க. இந்த வாரம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த 2 நாளும் மோஸ்ட்டாக என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.